இது நல்லா நுர வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம அடிச்சுக்கணும். இப்போ நம்ம வெண்ணிலா எஸ்எம்எஸ் ஊற்றிடுவோம். மொட்டை ஸ்மெல்லு பிடிக்காதவங்களுக்கு நம்ம இது வெண்ணிலா எஸ்எம்எஸ் ஊற்றிடுவோம். நல்லா நம்ம பீட் பண்ணிடுவோம், அந்த வாசம் அடிக்காது. அடிச்சு நம்ம 4 வெள்ளைக்கருவு வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துவோம். இந்த 4 வெள்ளை மஞ்சக்கருவை நம்ம இதில் சேர்த்துடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கிறத கொஞ்சம் நம்ம சேர்த்திடலாம். நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரை, தூள் சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒயிட் கலர் சுகர் 1 கப் எடுத்துக்குவோம். இதையும் கொஞ்சம் கொஞ்சங்கிற மெத்தோடில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம மறுபடியும் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இருக்கிறத இன்னும் கொஞ்சம் இருக்கிறத போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு பீட் பண்ணிட்டோம். நம்ம 120 கிராம் மைதா எடுத்துருக்குறோம். இது நம்ம சளிச்சு போட்டுக்கலாம். இது கரெக்டாக கட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொக்கோ பவுடரை நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம்.
சளிச்சுக்கிட்டால் அதில் இருக்கிற துப்பியெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் நம்ம சளிச்சுக்கிட்டால் இன்னொரு வாட்டி கேக்கும் நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இன்னொரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். நம்ம கேக்குக்கு இந்த இதை தான் எடுத்துருக்குறோம். அதனால் இதில் கொஞ்சம் நம்ம ஆயில் கொஞ்சம் ஊற்றி இது பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேக் ஒட்டாத வரும். கொஞ்சம் மைதா நம்ம துடிக்கலாம். உங்கள்கிட்ட எண்ணெய் இருந்தால் எண்ணெய் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா மைதா போட்டு இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா கேக் ஒட்டாமல் வரும். நம்ம கேக் இது பண்ணியாச்சு. நம்ம இது வரை ஒரே டைரக்ஷன்லேயே நல்லா கிண்டி நல்லா நம்மளுக்கு இதாக வர்றதுக்கு ஒரே இதாக பண்ணணும். இப்போ இந்த மெத்தோடில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட பீட்ரு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கங்க. இன்னும் கையிலேயே நீங்கள் கூட இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கிங்க. பப்பிள்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி இல்லாத ஒரே டேஜன்லேயே தட்டினீங்கன்னா அந்த பப்பிள்ஸ்லாம் இதாயிரும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த குக்கர் தான் எடுத்துருக்குறோம். 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த மாதிரி கம்பி போட்டுருந்தோம். 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடாகிற அளவுக்கு விட்டுருந்தோம். அப்போ நம்ம செஞ்சு வச்ச கேக்கு இதுக்குள்ளே விட்டு மினிமம் 10லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அந்த கேக்கு வெந்துருச்சுன்னு பார்க்கணும். ஆனால் கேக்கு வேகக்குள்ளே எடுத்து பார்க்கணும். நம்ம கேக்கு வெந்துருச்சா என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரி விசில் போட வேண்டாம், கேஸ்கெட்டரும் போட வேண்டாம். நார்மலாக இந்த மாதிரி விட்டால் போதும். இப்போ 1லேருந்து 25 நிமிஷம் கழிச்சுதே நம்ம கேக்கு எப்படி வந்துருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம கேக் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம்.